ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்டர்லாக் கட்டுறது. இந்த கல் இன்டர்லாக். இந்த கல்லுக்கு பேர் இன்டர்லாக். இந்த கல் 8 இன்ச்சு கல் சைஸு. இதெல்லாம் 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு எல்லாம் இருக்குது. 6 இன்ச்சு வரை இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது, நம்மகிட்ட 4 இன்ச்சு கல் இருக்குது. இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, இது செங்கல் கட்டடத்தில் லெவல் முன்ன பின்ன பண்ணிக்கலாம். செங்கலில் கலவைகளில் ஏற்றி இறக்கி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே லெவல் கடத்திக்கலாம். ஆனால் இன்டர்லாக்கை பொறுத்தளவுக்கு கீழேயே தான் லெவல் இருக்கணும். கீழேயே தான் எல்லாமே லெவல்லாம் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்லாக் கட்டடம் ஒரே மாதிரி வரும். கீழே லெவல் வைக்கணும். கீழே லெவல் சரத்தை பார்த்து லெவல் இழுத்துறணும். இழுத்துட்டு இந்த பாருங்கள், ஆஸ் வச்சு இது பண்ணியிருக்கோம். இது எப்படி ஆஸ் வைக்கிறது? லெவல் கீழே லெவல் கடத்தி ஒரே லெவல் கடத்தி வச்சுருக்கேன். அதுக்குள்ள லெவல் கடத்தி கட்டுக்கம்பியை கட்டி வச்சுருக்கேன். நீ இது குத்தானதுக்காக ஒரே லெவல் கடத்தணும். லெவலுக்காக அப்படி வச்சு ஆசு வச்சுக்கணும். ஒரு டைல்ஸ் பீஸ் வச்சு ஆசு வச்சுக்கிட்டு கீழே அப்படியே நெட்டாக இழுத்துறணும். மட்டக்கம்பு வச்ச இழுத்துட்டுதான் கல் வைக்கணும். ஏன்னா கீழே மேடு வெள்ளம் வந்துச்சுன்னா ஒத்து வராது. இது லெவலுக்காக வச்சு இழுத்துக்கிறணும். இழுத்துட்டு அப்புறம் ஆஸ் பண்ணிக்கிறோம். கல் வச்சுக்கிறோம். தரத்தை மட்டமாக ஆசி வச்சு லெவலில் இழுத்தாச்சு. இழுத்துட்டு ஒரு கல்லுக்கும் கல்லுக்கு ஃபுல்லாமே ரசமட்டை வச்சு பார்க்கணும். சரத்தை வச்சுட்டு ரசமட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி ரசமட்டத்துக்காக ஒரே முதல் கல் லெவலுக்காக கொண்டு வரணும். லெவலுக்காக ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்த கல்லுக்கு சும்மா சொருகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். தூக்கம் மட்டும் சும்மா சப்பேட்டாக ஒரு பருவை பார்த்துக்கிட்டு சொருகிக்கிட்டே வந்துடலாம். இது இப்படித்தான். இப்படி 2 பக்கத்து ஆடாத அளவுக்கு 15 விட்டுறணும். முதக்கல்லில் நல்லா 15 விட்டுட்டோம்னா இங்கிட்டு ஏன்னா அந்த பள்ளம் கீழே மேடு இருக்கும் இந்த கல்லில். அதை நம்ம அப்படி போட்டிருக்கோம். அதனால் அந்த கல் கலவை இங்கிட்டு அந்த பக்கத்து ஆடாத அளவுக்கு கலவை அப்பிட்டு சிமெண்ட் பல்ல ஆற்றி விட்டுறணும். ஆற்றி விட்டுட்டோம்னா இந்த கல் ஆட்டம் இல்லாமல் ஆயிடும். அதுக்கு மேலே நீங்கள் உடனே கல் கட்டுறதுனால கட்டிடலாம். அப்படியே கட்டிட்டு மேலே அப்படியே அது ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஆற்றி விட்டுட்டோம்னா நின்றுக்கிறோம். ஓகே.